இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க என்ன படி பண்றீங்க? ஏப்பா ரேவதி எதுவும் சொல்லலையா உங்ககிட்ட? இல்ல பாட்டி, எதுவும் சொல்லல. நீங்க இங்க இருக்கிறதா சொல்லி கூட்டிட்டு வந்தா. என்ன விஷயம் பாட்டி? உங்க மருமகளோட அம்மா சிவகாமி சேதுபதி ஐயா தப்பா சொன்ன ஒரு வார்த்தையால சாகல. அவங்க குடிச்ச காப்பில விஷம் கலந்திருந்ததுனாலதான் அவங்க செத்தாங்க. இப்பவே வாங்கம்மா, மண்டபத்துக்கு போலாம். அங்க உங்க மருமகளை பார்த்து எல்லா உண்மையும் நான் சொல்றேன். உங்க வாயாலேயே எல்லா உண்மையும் அவகிட்ட சொல்லுங்க, அப்பதான் நம்புவா. சொல்றேம்மா, சொல்லிடுறேம்மா. அத்தையோட அம்மாவை விஷம் வச்சு கொண்டது முத்துவேலா? ஆமையா, அவன் எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு அந்த பழிய தூக்கி எங்க மேல போட்டுட்டான். நாங்க தண்டனை அனுபவிக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ஏட்டு உண்மையை சொல்ல வர முது சுட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா அது அவங்களோட வேலையை தான் பாட்டி இருக்கும். ஆமையா, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கியா. அவனோட வேலையா தான் இது இருக்கும். ஆனா ஆதாரம் இல்லாம நம்ம எதையுமே சொல்ல முடியாதையா. போலீஸ் வந்து இந்த கேஸ் விஷயமா எதனா விசாரிச்சாங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துதான் அவங்க விசாரிச்சுட்டு போனாங்க. ஆபரேஷன் இன்னும் நடந்துட்டு இருக்கா? ஆமா, நடந்துட்டு தான் இருக்கு. பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க, அவருக்கு எதுவும் ஆகாது. உங்களுக்கும் அத்தையோட அம்மா இறந்ததுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அத்தைக்கு புரிய வைப்போம். சரி சாமி, நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் கிளம்புங்க. இல்ல பாட்டி, நீங்க இங்க இருக்க வேண்டாம். டாக்டர் கிட்ட சொல்லி ஒரு ஆள் போட்டு பாத்துக்கலாம். நீங்க வாங்க. இல்லையா, இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு நான் அப்புறம் கிளம்புறேன். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க பாட்டி, நீங்க உட்காருங்க. சரியா. பாத்து முருகா, நான் வரேன் பாட்டி. ஜாக்கிரதையா சரி, போயிட்டு பாட்டி. வாங்க.